சலாம் பாதுஷா. நமது உளவாளி முகமது மனிதன் நமக்கு ஒரு ரகசிய லிகிதத்தை அனுப்பியிருக்கிறார். மாஞ்சுமை பொருந்திய ஆக்ரா பாஷா அவர்களுக்கு உங்கள் நண்பன் முகமது மனிதன் எழுதுவது நமது திட்டப்படி சலிமா சந்திரா என்ற போர்வையில் சிவாஜியின் அரண்மனையில் குடியேறிவிட்டார். அவளது அண்ணனான அப்துல்லா ஆனந்தன் என்ற பெயரில் சேவகனாக சேர்ந்து விட்டார். விரைவில் சந்திராவை பயன்படுத்தி சிவாஜியை கொன்று விடுவேன். மற்றவை அடுத்தது லிகிதத்தில். இப்படிக்கு உங்கள் அன்பை விரும்பும் முகமது மனிதன். முகமது மனிதன் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருகிறார். எல்லாம் அல்லாவே மனமிறங்கி அந்த முகமது மனிதனை நமக்காக அனுப்பி இருக்கிறார். சிவாஜி, நீ அழிவு பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னை காப்பாற்ற முடியாது. பாதுஷா, எனக்கு ஒரு சந்தேகம். முகமது மனிதன் எதிரில் உளவாளியாக இருந்து விட்டால், சிவாஜி இவனை அனுப்பியிருந்தால் ஒரு காலம் அப்படி இருக்க முடியாது. நமக்கு ஆதாயம் தான் உண்டே தவிர எதுவும் இல்லை. நிச்சயம் இந்த முகமூடி மனிதன் பதவி வெறி பிடித்தவன், நமக்கு உண்மையான நண்பன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இருந்தாலும் முகமூடி மனிதன் சிவாஜியை கொல்லாத வரை அவனை முழுமையாக நம்பிவிடக் கூடாது. கவலைப்படாதே சித்தகா. சிவாஜி கொல்லப்பட்டான் என்ற செய்தி சீக்கிரமாக வரத்தானே போகிறது. மலையெலி, கொல்லாதவன், மாவீரன் என்ற பட்டங்களை தனக்குத்தானே சூட்டிக்கொண்டு மலை குன்றுகளில் மறைந்து கொண்டு திடீர் வெற்றி பெற்று மார்தட்டிக் கொள்ளும் சிவாஜிக்கு சாவு மணி அடித்து விட்டோம். இந்த மகா சக்கரவர்த்தி அவுரங்கசீப்பை சிவாஜி ஒரு பாடம் என்பதை நாளைய சரித்திரம் கூறட்டும். நாளைய சரித்திரம் கூறட்டும்.